டேட்டிங்னு சொல்லிட்டு ஹேட்டிங் காண்ற இல்லடா டேய் 10 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணி கொடுத்தோம் ஒண்ணுமே பண்ணாம திருப்பி அனுப்பிருக்க அந்த பாவமே உன்னை சும்மா விட தெரிஞ்சுக்க டேய் மரியாதை கதவு தரடா இல்லனா அடி வாங்குவே போடா தரக்க மாட்டேன் என்னடா நியாயம் அதெல்லாம் வைத்த பொழப்ப பத்தி பேசினா அட்வென்ச்சர் தான் பெருசுங்கற சரி வைத்த கீழ இருக்கிறத பத்தி பேசினா கல்ச்சர் தான் பெருசுங்கற ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க இப்போலாம் இங்க மட்டும் இல்ல நம்ம ஊர்ல கூட இதான் ட்ரெண்ட் எதுடா ட்ரெண்ட் ஒரு பொண்ணை உடனே பார்த்து உடனே பேசி உடனே எல்லாத்தையும் முடிச்சணுமா வேணாம்பா நீ பொறுமையாவே இரு அவசரமே பற்றாத 60 வயசுல லவ் பண்ணி 80 வயசுல கல்யாணம் பண்ணி அப்புறம் நைட்ல பெட்ல உட்காந்துட்டு பராக்கு பாரு ஏண்டா வாழ்க்கையில செக்ஸை தவிர வேற எதுவுமே இல்லையாடா டேட்டிங்கும் மெயின்டிங்கும் நடுவில் லிவிங்னு ஒன்று இருக்கு உன் வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு கூட தான் ஷேர் பண்ணிக்க போற முதல்ல அவளை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோ ஒரு பொண்ணை பார்த்த உடனே கீழ இருந்து யோசிக்காம மேல இருந்து யோசிங்க மிஸ்டர் புத்தர் பி எ மேன் என்னடா மேனு பாக்குற எல்லா பொண்ணு கூட செக்ஸ் வச்சுக்கிறதா மேனா டேய் இதை பாரு இனிமே இந்த விஷயத்தை நான் ஃபோர்ஸ் பண்ணாத லவ் எல்லாம் தானா வரணும் ஃபோர்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது ஐயோ டேய் கொஞ்சமாச்சும் லாஜிக்கலா யோசிடா இப்படியே நீ பேசி பேசி கடைசி வரலையும் தனியாவே இருக்க போறியா நான் ஏன்டா தனியா இருக்கணும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க 2 பேர் இருக்கீங்கல்ல ஐயோ ஐயோ ஐயோ